என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை மங்குற நேரத்தில் நான் தோட்டத்துக்குள்ளே நிற்கிறேன். கொஞ்சம் களைகளை பொழுக்கி பிடுங்கி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு நின்றாலே நேரம் போகிற தெரியாது. ஆனால் வேலைப்பாடு காரணமாக இந்த அறுவடையை சரியாக செய்ய முடியாததில் இந்த வெயிலின்ற வெக்கைன்ற அகோரத்தால் எல்லாம் இந்த ஹியூக்கம்பர் எல்லாம் உடனடியாக முத்திட்டு அதனாலே அதை பிடுங்கிறதுக்கு நேரம் பெறல. இங்கே பேருக்கும் முத்திட்டது எத்தனை ஹியூக்கம்பர் கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிட்டுது. நான் நினைக்கிறேன் இதை தோலை சீவிட்டு நடுவில் இருக்கிறத நாங்கள் சலாட் போல் செய்து சாப்பிடலாமன்ட்டு. நான் பாவிக்காட்டில் மேற்காவது பிடுங்கி கொடுத்துருக்கோணும். அதை கூட செய்கிறதுக்கு நேரம் இருக்கே இல்லை, மனவருத்தமாக இருக்குது. இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் மன்னிக்கோணும், சரியாக பயன்படுத்த தெரியாததுக்கு நேரம் இல்லைன்ற ஒரு காரணம் சொல்கிறது. ஆனால் அதுவும் வேகமாக இந்த முறை அந்த வெயிலின் அகோரத்தாலியாக்கும் உடனடியாக கெதியாக முத்திட்டுது. பாருங்க எத்தனை என்று நான் எல்லாம் பிடுங்கி காட்டுறேன். இது வேறுங்கோ, இது அந்த கொஞ்சம் கட்டையானது. இங்கே வேறுங்க, இது மஞ்சளாக போயிட்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த பச்சைக்குள்ள மஞ்சளாக போயிடுது பழம் போல். அதனாடி நான் இதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்த முறைக்கு சீட்ஸு கிடப்பேன், முத்தை விட்டு காய விட்டு எடுத்து வைக்கிறேன். யாருக்கும் சீட்ஸ் வேணுமெண்டா சொல்லுங்க. இங்கே இதுவும் கொஞ்சம் முத்தித்தான் போயிட்டு, பேசாமல் இதையும் விட போகிறேன். அப்படி ஒன்றும் செய்ய வழி இல்லை. ஆனால் இங்கே வேறுங்க, எல்லாம் முத்தி பெருசாக வந்து வேறுங்க. இதுக்கும் முத்தித்தான் போயிட்டு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இது சின்ன கணக்க இருக்குது இதுக்குள்ள. இங்கே வேறங்க இதில் இதை எடுக்கலாம் நினைக்கிறேன். இந்த இது நல்ல பதமானது. வேறுங்க இங்கே இதில் சின்னனா இப்போ தான் முத்தி கொண்டு வர்றது டைமுக்கு அதை பார்த்து எடுக்கும். இவ்வளோ எடுத்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, நான் கவலைப்பட்டேன். இந்த ஹீக்கோமர் மஞ்சளாக போயிட்டுது, முத்திட்டுது. நான் பிள்ளையா அதுக்கு சரியான இடத்துல அந்த அறுவடையை செய்யலேண்டு. ஆனால் கடவுள் கைவிடுங்க. இங்கே வேணுங்க, அது வெள்ளித்தோல் அந்த வெக்கைன்ற உச்சத்தில் மஞ்சள் ஆகிட்டுது. ஆனால் நான் இந்த தோலை வெளித்தோல் கொஞ்சம் தடிப்பு தானு சீவிட்டு மிச்சத்தான் இங்கே வேறுங்க இதால் ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. இப்போ இப்படி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் கவலைப்பட்ட அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. ஹீக்கம்பர் சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஒரு விதமான இனிப்பாக இருக்குது. என்னென்னு எனக்கு தெரியல. இது நிறைய மரக்கரை தோல் தாட்ட